ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஐயோ இவங்களுக்காக நம்ம ரத்தம் சிந்தி இருக்கிறோமே, இவங்க என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படலையே, இவங்க என் பிள்ளையா மாறலையேன்னு சொல்லி, அதாவது எருசலேமே நீ என்னிடத்துல வரலையேன்னு சொல்லி எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இருதயம் எனக்குள்ளே இருக்கும் எப்ப நான் சீசனாய் இருந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா. பாருங்க, நிறைய பேர் இப்போ மோகன் லாசரஸ் ஜெபம் நடத்தும் பொழுது அவரை கிரிட்டிசைஸ் பண்றவங்க, குறை பேசுறவங்களாம் சொல்றாங்க, அவர் சும்மா அழுவுதாரு, இப்படி அழுதுதான் ஜெபம் பண்ணணுமா, அவர் சும்மா நடிக்காரு, அவர் கீழே சாஷ்டாங்காமல் விழுந்து ஜெபம் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டு அவர் நடிக்காரு வைக்காரு, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம வீட்டில் ஒருத்தர் சீரியஸாக இருக்கார், இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க, காலையில் அவர் உயிர் பிரிஞ்சிடும் சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஆள், அவர் இல்லாமல் உங்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குமானா, அவங்களுக்காக நீங்கள் கதறி கதறி என்ன செய்வீங்க, அழுது ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே இவருக்கு, இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் யாரெல்லாம் நினச்சி பார்க்கீங்கன்னு தெரியலை, ஏசப்பா இவங்களெல்லாம் மன்னிங்க, யாரும் இப்படி நினச்சி பார்க்காதீங்க, ஏசப்பா இவங்களுக்கு எப்படியாவது என்ன தாங்க, ஜீவனை தாங்க, இவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கார் ஆண்டவரே, இவர் ரட்சிக்கப்படாமல் மரணிச்சிடக்கூடாது, ஏசப்பா இவர் ரட்சிக்கப்படணும், அதுக்காக என்ன தாங்க, ஜீவனை தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவர் யாரு, நமக்கு பிடிச்ச ஆளு, அதனால அவங்க மேல நமக்கு பாரம் வருது. இப்போ மோகன் லாசரஸ், தேவ ஊழியர் மோகன் லாசரஸ் மாதிரி நபர்களுக்கு எப்படி கண்ணீர் வருதுன்னா, தேசத்தை குறித்த பாரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு, அப்படிப்பட்ட பாரத்தை உடையவர்களாய் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஊரை பார்த்து நமக்கு கண்ணீர்